10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.7 9வது கணக்கு பார்க்குறோம். ஒரு பெருக்குத் தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் பெருக்கல் பலன் 27 மற்றும் அவைகளின் இரண்டு உறுப்புகளின் பெருக்கல் பலனின் கூடுதல் 57/2 எனில் அந்த 3 உறுப்புகளை காண்க. ஒரு பெருக்குத் தொடரை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த 3 உறுப்புகள் தெரியல அப்படின்னா அந்த 3 உறுப்புகளை எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாம். பெருக்குத் தொடர் வரிசையின் அடுத்தடுத்த 3 உறுப்புகள் முறையே என்னன்னு எடுக்கலாம்னா a/r, a, ar என்க. இதனுடைய பெருக்கல் பலன் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்கிறாங்க? 27. இந்த 3 உறுப்புகளின் பெருக்கல் பலனானது 27. அப்ப 3ஐயும் பெருக்கிக்கலாம். a/r, a/r பெருக்கல் a பெருக்கல் ar ஈக்குவல் டு 27. இந்த r கேன்சல் ஆயிடும். a இன்டு a இன்டு a கியூப் ஈக்குவல் டு 27. a கியூப் ஈக்குவல் டு 27 என்பது 3 பவர் 3. அப்ப அடிமானம் அடுக்கு சமமா இருக்கிறப்ப அடிமானத்தை சமப்படுத்திக்கிட்டோம்னா a ஈக்குவல் டு மதிப்பானது 3. அடுத்து இரண்டு உறுப்புகளின் பெருக்கல் பலனானது நமக்கு 57/2ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. 2 உறுப்புகளின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு 57/2. இரண்டு உறுப்புகளா பெருக்கிக்கலாம். முதல் 2 உறுப்புகளின் பெருக்கல் பலன் a/r பெருக்கல் a. இரண்டாவது மற்றும் மூன்றாவது உறுப்பு a பெருக்கல் ar. அடுத்த 3 1 பெருக்கிக்கலாம். ar பெருக்கல் a/6 ஈக்குவல் டு 57/2க்கு சமம். இதுல r இந்த மதிப்புல கேன்சல் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 2ஐயும் பெருக்கிட்டோம்னா a இன்டு a ஸ்கொயர்/6 பிளஸ் a ஸ்கொயர் 6. இதுல பிளஸ் a ஸ்கொயர் மட்டும் இருக்கும். ஈக்குவல் டு 57/2. a ஸ்கொயரை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா 1/r பிளஸ் 1r பிளஸ் 1 ஈக்குவல் டு 57/2. a ஸ்கொயருக்கு ஏபின் மதிப்பு பிரதியிட்டலாம் 3 ஸ்கொயர். இதை சுருக்கலாம். காமன் டினாமினேட்டர் நமக்கு என்ன வந்துரும்னா 6ன்னு வந்துடும். முதல் மதிப்புல 6 இருக்கு. அப்போ 1 அப்படியே எழுதிடலாம். இரண்டாவது மதிப்புல டினாமினேட்டர் ஆனது 1 இருக்கு. 6ஆல பெருக்கிக்கிட்டோம்னா 6 இன்ட்டு r ஸ்கொயர். அடுத்த மதிப்புல 6ஆல பெருக்கிறப்ப இன்ட்டு 6 ஈக்குவல் டு 57/2. 3 ஸ்கொயரோட மதிப்பு 9. 1 பிளஸ் r ஸ்கொயர் பிளஸ் 6/r ஈக்குவல் டு 57/2. இடது பக்கம் இருக்கக்கூடிய 9ஆனது வலது பக்கம் போறப்ப பெருக்கல்ல இருந்து வகுத்தலுக்கு போயிடும். அப்போ 1 பிளஸ் r ஸ்கொயர் பிளஸ் 6/r ஈக்குவல் டு 57/2. 1/9ன்னு ரெசிப்ரோக்கல் கொண்டு வந்துடலாம். 9 3ஆல வகுத்தரலாம். 3 9 3 3 மீதி 2 27 9 3 27. அப்போ 1 பிளஸ் r ஸ்கொயர் பிளஸ் 6/r ஈக்குவல் டு 19/2 பெருக்கல் 3 6. 2ஐயும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிடலாம். அதே போல் 6 இன்ட்டு 19 கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 6 பிளஸ் 6r ஸ்கொயர் பிளஸ் 6r ஈக்குவல் டு 19/6. அனைத்து மதிப்புகளையும் இடது பக்கமே எழுதிட்டோம் அப்படின்னா கிரேட்டஸ்ட் பவரை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். 6r ஸ்கொயர் அடுத்து பிளஸ் 6r மைனஸ் 19r பிளஸ் 6 ஈக்குவல் டு 0. 6r ஸ்கொயர் 19 மைனஸ் ஆரோட மதிப்பு 13 மைனஸ் 13r பிளஸ் 6 ஈக்குவல் டு 0. இந்த இருபடி சமன்பாட்டை தீர்க்கலாம். பெருக்கிறப்ப நமக்கு என்ன மதிப்பு வரணும் அப்படின்னா ஆர் ஸ்கொயரோட கெழுவையும் மாறிலி மதிப்பையும் பெருக்கிக்கலாம். 6 பெருக்கல் 6 36. கூட்டுறப்ப 13 வரணும். எந்த 2 எண்கள் எடுக்கலாம்னா 9 4 36. மைனஸ் 13 வரணும் அப்படிங்கிறனால ரெண்டுமே மைனஸ் குறியில் எடுத்துக்கலாம். பெருக்கிறப்ப மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ்ன்னு ஆயிடும். கூட்டுறப்ப -9 -4 -13. ஆர் ஸ்கொயரோட கெழுவானது 6 இருக்கிறதுனால அந்த 6ஆல 2 மதிப்பையும் வகுத்தரலாம். பை 6. 2ஆல வகுத்துட்டோம்னா 2 2 4 3 2 6. இது 6ஆல 3ஆல வகுக்கிறோம். 3 9 2 3 6.
அப்போ எப்படி பிரித்து எழுதிக்கலாம்? ஆர் மைனஸ் 3/2 பெருக்கல் ஆர் மைனஸ் 2/3 ஈக்குவல் டு 0. இரண்டு மதிப்புகளையும் பிரித்து எழுதிட்டோம்னா ஆர் மைனஸ் 3/2 ஈக்குவல் டு 0 ஒரு மதிப்பு, ஆர் மைனஸ் 2/3 ஈக்குவல் டு 0 மற்றொரு மதிப்பு. அப்போ ஆர் ஈக்குவல் டு 3/2, ஆர் ஈக்குவல் டு 2/3. ஏவோட மதிப்பு 3ன்னு கணக்கிட்டு ஆரோட மதிப்பா நமக்கு 2 மதிப்புகள் கிடைச்சிருக்குது. இந்த ரெண்டையும் கொடுத்து 3 உறுப்புகள் என்ன பெருக்கு தொடரலன்னு கணக்கிடலாம். ஏ ஈக்குவல் டு முதல் நிபந்தனையை ஏ ஈக்குவல் டு 3, ஆர் ஈக்குவல் டு 3/2 எனில் கணக்கிட வேண்டிய 3 உறுப்புகள் என்ன? ஏ பை ஆர், ஏ ஏஆர். ஏ 3/3/2, 3 கமா ஏ 3 பெருக்கல் ஆரோட மதிப்பானது 3/2. அப்போ இதில் இந்த 3 கேன்சல் ஆகிடும். 2ஆனது மேலே நியூமரேட்டருக்கு சேஞ்ச் ஆகிடும். அப்போ மதிப்பானது 2 கமா 3 கமா 3 பெருக்கல் 3 9/2. அடுத்து ஏக்கு 3, ஏ ஈக்குவல் டு 3, ஆரோட மதிப்பா 2/3ன்னு எழுதியிருக்கிறோம். 2/3 எனில் கணக்கிட வேண்டிய ஏ பை ஆர், ஏ ஏஆர் ஆனது ஏ 3/6 ஆனது 2/3 கமா ஏ 3 பெருக்கல் 6 ஆனது 2/3. 3 கேன்சல் ஆகிடும். இந்த 3ஆனது நியூமரேட்டர் கொண்டு போயிடலாம். 3 பெருக்கல் 3 9/2 கமா 3 கமா 2. therefore 3 உறுப்புகள் முறையே பெருக்கு தொடர் வரிசையில் அமைஞ்சிருக்கக்கூடிய அடுத்தடுத்த 3 உறுப்புகள், தேவையான 3 உறுப்புகள் முறையே 2, 3, 9/2 அல்லது 9/2, 3, 2. தேங்க்யூ.